வணக்கம். மைசெல்ஃப் ஆஷ்மி, பிரின்சிபல் ஆஃப் ரத்னம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். சயின்ஸ் அப்படின்றது உலகத்தில் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஆகிட்டு வருது. சயின்ஸ் இல்லாமல் வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஏஐலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பிளாக் ஹோல் ப்ராஜெக்ட், ஏடிஎல் ஹேக்கத்தான், ஏடிஎல் மேரத்தான், இதில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம எங்கள் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் சேர்மன் சார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ மதன் செந்தில். அவரோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு நம்ம ஏடிஎல் லேப் மூலிமா நிறைய அவங்க குழந்தைகளுக்கு வந்து சயின்ஸ் கற்றுக்க வைக்கணுன்றது ஹிஸ் மோட்டோ. அதுபடி நம்மக்கிட்ட பெரிய ஏடிஎல் லேப் இருக்குது. ஏடிஎல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஃபண்ட் கொடுத்து நிறுவனப்பட்ட ஒரு நிறுவனம். அதில் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் நம்ம அவங்க குழந்தைகளுக்காக வச்சுருக்கோம். எல்லா குழந்தைங்களும் சயின்ஸில் டாப்பர் சயின்டிஸ்டாக வரணுன்றது எங்களோட ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு வேண்டுகோள். எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாதுன்றது இந்த காலகட்டாயத்தோட ஒரு நிர்ணயம். ஸோ எந்த குழந்தைங்க சயின்ஸில் ஆர்வத்தோடு வந்து படிக்க விரும்புகிறாங்களோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ ஏடிஎல் லேப் மூலிமா அந்த மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு குழந்தைங்களுக்கு. அதுபடி பார்க்க போனீங்கன்னாக்கா எல்லா போட்டிகள்லையும் நம்ம குழந்தைங்க ஏடிஎல் மேரத்தானும் சரி, பிளாக் ஹோல் ப்ராஜெக்ட்லையும் சரி நிறைய வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஐ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு தானாக முன் வந்து கற்றுக்கிட்டு நிறைய ப்ராஜெக்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த உலகளாவிய நிபுணர்கள் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சயின்ஸ் இன்னைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுதுன்றது நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சயின்ஸ் வந்து ஏஐ ஆகட்டும், சாட்ஜிபிடி ஆகட்டும், எவ்ரிதிங். அது சயின்ஸ் படித்தா மட்டும்தான் கோடிங்ஸ் படிக்கணும். அந்த கோடிங்ஸ் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணும். அதுக்கும் சயின்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் பேக் போனாக இருந்து சப்போர்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸும் காரணமாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தாலும் சரி, தே ஷோயிங் டூ மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடான பேரண்ட்ஸும் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ ரத்னம் ஸ்கூல் வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கும் சரி இல்லை மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் சரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது இது மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இல்லை உலகத்தில் நம்ம இந்தியாலையும் சரி வேறு எந்த ஒரு சிட்டிஸ்லேயும் சரி சயின்ஸை விரும்பிக்கணும், சயின்ஸ் விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க எப்போவுமே ரத்னம் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் ஏடிஎல் லேபை விசிட் பண்ணணுன்றது என்னுடைய மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள். Hi, I'm G. Sri Sabari Karthik from Rathinam International Public School, and here is my teammate Ashwath from my team, and we have done a project firefighting bot. It was specially designed for firefighters. The firefight will just stop the fire at the first stage, so we can prevent many bigger stages of fire. We have implemented AFO thrower, full form auto fire off extinguisher ball thrower, and our team was the first team who has implemented auto fire off thrower in the firefighting robot machine. The auto fire off ball consists of carbonate powder and some chemicals which has the ability of bursting in heat or fire. So when we throw it inside the fire, due to the fire the chemical will burst and the carbonate powder will just spread out throughout the fire. So the fire will be stopped there. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஹோல் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த குழந்தைங்க வந்து அச்சீவ் பண்ணாங்க. அது பெரிய குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th 12th இல்லை, ஒரு 7th 8th படிக்கிற குழந்தைங்க பிளாக் ஹோல் ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஃபயர் ஃபைட்டிங் ரோபோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தோம். இப்போ இடையில சமீபமாக ஒரு 1 month பிஃபோர் வந்து ஈரோடில் கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுலேயும் குழந்தைங்க வந்து ஒரு 6th and 7th கிரேடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீமாக போய் அதில் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு பூட் கேம்ப் வந்து பெங்களூரில் நடந்தது. இட் வாஸ் அ வெரி பிக் ப்ரோக்ராம் கண்டக்டட் இந்தியா லெவலில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இந்தியா லெவலில் 3rd place வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இன்டர் ஸ்கூல் லெவல், இன்டர் காலேஜ் லெவல், இதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுலேயும் வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. சயின்ஸ் எக்ஸ்போ, மேக்ஸ் எக்ஸ்போ, இந்த மாதிரி எவ்ரி இயர் நம்ம ஸ்கூலில் நம்ம கண்டக்ட் பண்ணுறது உண்டு. அதில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சேர்மேன் சாரோட ஒரு விருப்பம். அதில் அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு திறமையை ஒரு சப்ஜெக்ட் வைஸாக டாப்பிக்காக கொடுத்து குழந்தைங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். இது எவ்ரி இயர் நம்ம தீமாக கொண்டுட்டுருக்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்ரி இயராக அது போயிட்டுருக்குது. இப்போ உங்களுக்கு அடல் டிங்கரிங் லேபை பற்றி சொல்ல போகிறேன். இட் இஸ் ஏடிஎல். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஃபண்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கொடுக்கப்பட்டு குழந்தைங்களுக்கு இப்போ இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி அப்படின்றது சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபண்டு இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ஃபண்டு கொடுத்து ஒரு நம்ம ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தோம்னா போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்து
ப்ராஜெக்ட் வந்து ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிபிஎஸ்சி வந்து எங்களுக்கு ஃபண்ட் கொடுத்து நாங்கள் ஏர்டெல் டிங்கரிங் கிளாஸ் டைப்ல வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. பட் எல்லா பேரண்ட்ஸ்னாலையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மந்த்தும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஹேக்கத்தான், மேரத்தான், உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க, பட் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இந்த ரோபோ ஸ்டெம்முக்கு போகிறப்போ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா திங்ஸும் லைக் சின்ன ஒரு ஒயர்லேருந்து பெரிய பிரெட் போர்டு வரைக்கும் எல்லாமே அந்த லேப்குள்ளேயே நம்ம வச்சுருக்கோம். குழந்தைகள் வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பி ஃபேஸோட வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்கள் வித் த ஹெல்ப் ஆஃப் டீச்சர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி வின் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு சின்ன சின்ன கருவிகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு 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 ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நம்ம செஞ்சு இயர்லி ஒன்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி அதில் ஃபில் பண்ணி அடல்ட் டிங்கரிங் லேப்ல வச்சுருப்போம். கேபிஎம் ஸ்கூலும் ஆர்பிஎஸ் ஸ்கூலும் டைப் பண்ணி அதில் வச்சிருப்போம். வெளியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு இந்த அடல்ட் டிங்கரிங் லேப் ஃபெசிலிட்டி இருக்காது. பசங்களையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம் ஒன்ஸ் இன் இயர். அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா கூடி அவங்க நம்ம ஸ்கூலை தேடி வந்து அந்த ப்ராஜெக்ட் டீம் இங்கே நம்மளோட ஹெல்ப் வாங்கி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி தான் கவர்மெண்டோட எண்ணத்தோட அடல்ட் டிங்கரிங் லேப் வந்து நிறுவப்பட்டிருக்கு. நம்ம மினிஸ்டர் லாஸ்ட் இயர் வந்து அடல்ட் டிங்கரிங் லேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அடல்ட் டிங்கரிங் லேப் போயிட்டு இருக்கு நமக்கு. Hi, I'm Teertha. This is Fida Fatima and this is Ram Sharnath of class 11 from Ratnam International Public School. We participated in the competition conducted by ISRO in the Kongonadu College. And our project was based on the Stephen Hawking's theory of black hole and parallel universe. We secured third place. In this competition, we got to learn more things and we also met a scientist from ISRO. This project shows how the hydrogen is formed in the accretion disk and anything that enters the black hole does not get destroyed. Instead, it moves to a parallel universe. This shows that the parallel universe exists. Science மட்டும் இல்லாம தட் இஸ் அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் சார்மனோட மோட்டோ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி லேர்னிங். அப்படின்னா என்னன்னா ஹாலிஸ்டிக் லேர்னிங். நம்ம அகடமிக்ஸ் மட்டும் படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ரத்னம் பப்ளிக் ஸ்கூல் வந்து பெரிய லெவலாக வரணும் அப்படின்றது எங்களோட மிகப்பெரிய ஆசை. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து படிப்பில் மட்டும் அவன் வந்து அகடமிக்ஸ் அச்சீவ் பண்ணுவானான்றது எங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவனுக்கு விளையாட்டுலையும் ஆர்வமுள்ள ஒரு மாணவனா வரணும் அப்படின்றது அவனுக்கு இருக்கும். அதுக்கும் வழிகாட்டுதல் பேர்ல நாங்கள் வந்து பெரிய ஃபுட்பால் டர்ஃப் இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, அவனுக்கு ஸ்விம்மிங் பூல், பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால், அது இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட்பால், வாலிபால், உங்களுக்கு கிரவுண்ட் அத்லெட்டிக் டர்ஃப் இருக்கு. இது எல்லாமே நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று வந்து அறிவியல்லையும் பெரிய ஆளாக வரணும், இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாணவர்களுக்கு ரத்னம் பப்ளிக் ஸ்கூல் என்றைக்குமே உங்களுக்கு வெல்கம் போர்டாக இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் ரத்னம் பப்ளிக் ஸ்கூலில் நாடி வரணுன்றது எங்களோட மிகப்பெரிய வேண்டுகோள். நன்றி.